ஹே கைஸ், நம்மளுக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ ஃபைனல் குரூப் 3 கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக்ஸ் லாஸோட ஒன் டே ஸ்டடி பிளான். ஓகே, ஒன் டே ஸ்டடி பிளான்ங்கிறத தாண்டி நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா மிச்ச சப்ஜெக்ட்ஸ்லாம் ஓரளவு ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு 11 அன்னைக்கு எக்ஸாமா, ஜூன் 11 எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஜூன் 9, 10 ஆர் ஜூன் 8, 9, 10 ஃபுல்லாமே நீங்கள் லா பார்க்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? ஓகே, இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர் பேட்டர்ன் பாருங்கள். சரிங்களா? பேப்பர் பேட்டர்னில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கிளியராக வந்து பாருங்கள். பேப்பர் பேட்டர்ன் தான் இங்கே வந்து மெயின். பேப்பர் பேட்டர்னா எப்படி சொல்லிங்கன்னா, இந்த மாடல் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் சொல்கிறோம்ல, இப்போ இந்த அட்டெம்ப்ட் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பேட்டர்னுக்கு நம்ம காமிக்கிறாங்கல்ல, இது இவ்வளோ மார்க்ஸ் கவர் ஆகிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் பேட்டர்னை ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்து பார்த்து முடிச்சுட்டு இந்த சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் நீங்கள் கம்பல்சரி 2 கொஷின் பேப்பர் பார்க்கணும். கம்பல்சரி 2 கொஷின் பேப்பர். அதுக்கு மேலே பார்க்குறது உங்கள் விஷயம். எந்த 2 கொஷின் பேப்பர்னால், டிசம்பர் 2024 கொஷின் பேப்பரில் என்னெல்லாம் தியரிட்டிக்கல் கேட்டிருக்காங்க அதை கண்டிப்பாக பார்க்கணும். ஜூன் 2024 என்னெல்லாம் கேட்டிருக்காங்கிறத அதை கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். இதை பார்த்தே ஆகணும். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். வெறும் புக் சைடு மட்டும் நம்ம பார்த்துட்டு போகிறதுல வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்காது. அதனால சொல்கிறேன். இது சிஎம்ஏ இன்டர் லெவலில் நம்ம நினைக்கலாமான்னா, இன்டரோட கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் லெவல். அப்படி தான் நம்ம இதை கண்டிப்பாக பார்த்தாகணும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு பக்காவான ஒரு சூப்பர் பிளானாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் சிஎம் இன்டரில் கார்பரேட்டில் வந்து சில இடத்த பார்த்துருப்பீங்க, சில இதை இக்னோர் பண்ணிப்பீங்க. இங்கே இக்னோருங்கிறதெல்லாம் பண்ண முடியாது. இங்கே நுக் அண்ட் கார்னர் வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் பக்காவாக நம்ம பண்ண முடியும். அங்கே வந்து ஜஸ்ட் மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். பட் இங்கே அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே முடியாது. ஓகே, இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது 2013 சொல்லிட்டு 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நிஜமாக இன்டரில் கொடுத்த லெவல் தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி கேட்பாங்க, தியரிட்டிக்கலாகவும் கேட்பாங்க, இல்லைனா இந்த டேரக்டர் அவங்க இருக்காங்க, இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா என்னது கேஸ்லா மாதிரியும் கேட்பாங்க. ஸோ எல்லாமே நமக்கு புக்கில் இருக்குது. புக்கில் இருக்கிறத நோக் அண்ட் கார்னரில் நீங்கள் புரிஞ்சு பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்டர் லெவலில் வந்து நீங்கள் பக்கா படிச்சிருந்தீங்கன்னா அதே லெவலில் இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு இன்டர் லெவலில் நான் ஏனோ தான் படித்தேன் அப்படின்னா, இங்கே ஏனோ தான் பண்ணால் எம்சிக்கும் ஆன்சர் பண்ண முடியாது, நமக்கு கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து கேஸ் லா கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ இங்கே வந்து நம்ம பக்காவாக பார்க்கணும். அப்போ பக்காவாக பார்க்கணும். எப்படி பார்க்குறது அப்படின்னா, எல்லாமே கிளியராக எவ்வளோ ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பக்காவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ செக்ஷன் 8 கம்பெனினா அப்போ அது அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ், அதில் வந்து லைசன்ஸ் கொடுக்குற கான்செப்ட் என்னென்ன, யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும், ரீஜனல் டேரக்டர், அது எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் 1% கம்பெனி அதுக்கும் அதே தான். அதுக்கெலாம் ஃபார்ம் நம்பர்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து நீங்கள் பக்காவாக கிளியராக தெரிஞ்சால் தான் உங்களால் ஸ்கோரிங் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா கம்பெனிஸ் ஆக்ட்லேயே வந்து நம்ம நல்லா ஒரு பக்காவாக சூப்பரான ஒரு வெயிட்டேஜை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் நம்ம ஸ்கோரிங் வந்து நமக்கு இருக்கும். கம்பெனிஸ் ஆக்டில் பக்காவாக உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை நீங்கள் அதில் போட்டுருங்க. ஏன்னா அதில் என்ன மெயினாக கொஸ்டின்ஸ் கேட்குறானது, இப்போ இது யார் அப்பாயின்ட் பண்ணுறா, ஓகே அந்த பர்சன்ஸோடது, இது யாருக்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும், ஓகே இது இவரை ரிமூவ் பண்ணணும்னா எந்த மீட்டிங்கில் பண்ணணும், இப்போ என்ன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த சைடு பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க, மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. எல்லா ரூல்ஸையும் பக்காவாக ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டாக கிளியராக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஞாபகம் வச்சுட்டோன்னா வேறு லெவல் மார்க் கிடைக்கும். பட் ஞாபகம் வைக்கிறதா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதையாக தெரிஞ்சுக்கணும். இவங்க அப்பாயின் பண்ணுறது இவங்க ரிமூவ் பண்ணுறது இவங்க பண்ணலைன்னா அவங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ். இப்போ ஒரு ஆடிட்டர் ஃபஸ்ட்டு யார் அப்பாயின் பண்ணுறா, அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ண விட்டாங்கன்னா அடுத்து யார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரூலாக வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா மார்க்கு வேறு லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதுதான் கான்செப்ட் நம்ம சொல்கிறது. அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பக்காவாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். எக்ஸாம்ஷன் கூட எடுக்க முடியும் இந்த சப்ஜெக்ட்டில். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அதை தான் சொல்லிட்டேன்ல, ஃபுல் எஃபர்ட் நீங்கள் போட்டால் மட்டும்தான் எம்சிக்யூவே இருந்தாலும் உங்களால் மார்க் வாங்க முடியும். சும்மா சாதாரணமாக கிடையாதுல்லப்பா. ஓகே, ஒரு சின்ன இடத்துல ஸ்லிப் ஆகிட்டிங்கன்னா கூட இவருக்கு பதில் அவர் அப்பாயின் பண்ணுறான்னு சொல்லிட்டா கூட ஆன்சரே மாறிடும். ஸோ அதனால தான் சொல்கிறது, நல்லா மார்க் கிடைக்கும். பட் நல்லா எஃபர்ட்டை மட்டும் போட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது எல்லாமே அந்த செக்ஷன் ஏல கார்ப்பரேட்டில், அதுலேயும் அந்த கம்பெனிஸ் ஆக்டில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்குல்ல, அதை ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஏன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, மேலே பார்த்தா உங்களுக்கே புரியும். அதை ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை கிளியராக படித்து முடிச்சிருங்க. மாடல் நம்பர் 1 முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க தெரியுமா, நான் சொல்கிற மாதிரி ஆர்டர் போங்க. மாடல் நம்பர் 1 ஃபுல்லாக முடிச்சிருங்க. 1 முடிச்சுட்டு மாடல் நம்பர் 7 ஃபுல்லாக முடிச்சிருங்க. மாடல் நம்பர் 8 ஃபுல்லாக முடிச்சிருங்க. மாடல் நம்பர் 7, 8லாம் அந்த பர்சன்டேஜ் வச்சுலாம் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் வச்ச ரூல்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க. மாடல் நம்பர் 7, மாடல் நம்பர் 8, மாடல் நம்பர் 9, மாடல் நம்பர் 10, மாடல் நம்பர் 11, இதிலலாம் டேரெக்டாக தியரி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் சொல்லிட்டு டேரெக்டாகவே தியரியாக கேட்பாங்க. மாடல் நம்பர் 7, மாடல் நம்பர் 8, மாடல் நம்பர் 9, மாடல் நம்பர் 10, மாடல் நம்பர் 11, இதெல்லாம் டேரெக்ட் தியரி கொஷின்ஸாக இருக்கும்.
அதிலலாம் பர்சன்டேஜ் யார் யாருக்கு எது எலிஜிபிள் பேங்கிங் பிஸ்னஸ், ஆர்பிஐட்ட கேட்காம இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக தெரிஞ்சுக்கணும். மாடியூல் நம்பர் 7, மாடியூல் நம்பர் 8, மாடியூல் நம்பர் 9, 10, 11. ஏன்னா 10, 11லாம் வந்து எப்படி பார்த்தாலும் டேரெக்டாக ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ அதனால் மாடியூல் நம்பர் 7, 8, 9, 10, 11 வந்து டேரக்ட் கொஷின்ஸாக வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கே தவிர, அதனால் கம்பெனிஸ் ஆக்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு டேரெக்டாக இந்த சைட் போயிருங்க. ஓகே, இதை நல்லா இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் நல்லா பார்த்துட்டு, இந்த மாடியூல் நம்பர் 7லேருந்து 11 நல்லா பார்த்துட்டு பக்காவாக இருந்து எம்சிக்யூலையும் ஒரு 20 மார்க் வாங்கிட்டீங்கன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், பாஸ் மார்க் இல்லை, சூப்பரான மார்க்கை நீங்கள் எடுத்துட முடியும். ஓகே, இந்த ஆர்டரில் படிக்கிறீங்க சரிங்களா? இதை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து மாடியூல் நம்பர் 4, 5, 6 இந்த 3லேருந்து கண்டிப்பாக வந்து மினிமம் 1 தியரியாச்சும் வந்தே ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படித்தா எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பக்காவாக வச்சுக்கோங்க. மாடியூல் நம்பர் 4, 5, 6 ஓகேங்களா? ஸ்மார்ட்டாக பக்காவாக அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பக்காவாக வந்து செமையாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இதை பார்த்தா எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத பக்காவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இது முடிச்சக்கப்புறம் மாடியூல் நம்பர் 3. ஓகே, கடைசியாக மாடியூல் நம்பர் 2. மாடியூல் நம்பர் 2 பொறுத்த மட்டும் சில பேருக்கு செட் ஆச்சுன்னா பாருங்கள் ப்ரோ, மாடியூல் நம்பர் 2 எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி பிளாங்காக இருக்கு ப்ரோ. அப்படியா? அப்படி இருக்குன்னா மாடியூல் நம்பர் 2ல் பேருக்கு எம்சிக்யூ மட்டும் பார்த்துட்டு மிச்சம் எல்லா சாப்டர்ஸையும் கிளியராக பார்த்துருங்க சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் வரனால எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ மாடியூல் நம்பர் 2 போய் நான் விடுறேன் ப்ரோ, லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ப்ரெஷராக இருக்கணும்னா விட்டுருங்க. மிச்ச சாப்டர்ஸை நல்லா பார்த்துக்கணும் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? என்ன எம்சிக்யூக்கு கேட்பாங்க அவ்வளோதானே. மாடியூல் நம்பர் 2ல் வந்து எம்சிக்யூ மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க எல்லா சாப்டர்ஸையும் வந்து நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா மாடியூல் நம்பர் 2 விட்டால் கூட நீங்கள் மிச்ச சாப்டர்ஸ் வச்சு ஈஸியாக எக்ஸாம்ஷன் மார்க் எடுத்துட முடியும் சரிங்களா? ஆனால் எம்சிக்யூ வந்து மார்க் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம டக்குன்னு வாங்க முடியாது. நிறைய இடத்துல திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மார்க் வாங்குறது ஈஸி. நல்லா படிச்சுட்டோன்னா மார்க் வாங்குறது ஈஸி. பட் படிக்காமல் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது சில இடத்துல. அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். இன்டர்லேயாச்சும் திங்க் பண்ணி பண்ணலாம். இங்கே அந்த மாதிரி டக்குன்னு கெஸ் கூட பண்ண முடியாது. இது ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்கும், அது பெரிய ஒரு இது கிடையாது. எம்சிக்யூவை பொறுத்த மட்டும் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ், இன்ஸ்டியூட் எம்சிக்யூ மெட்டீரியல் ஒன்று கொடுத்தாங்களா அதில் இருக்கக்கூடியது, அப்புறம் பாஸ்ட் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நமக்கே ஐடியா கிடைக்கும். சில இது புக் பேக் எம்சிக்யூ இருக்கும், சில இது ரொம்ப புக்கினராக இருக்கும். எப்படினாலும் எம்சிக்யூ வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அது ஒரு 30 மார்க் மட்டும் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கங்கே தியரியில் நல்லா மார்க் அடிச்சிச்சுன்னா நம்ம மார்க் எங்கேயோ போயிடும். சூப்பராக வேறு லெவலில் வந்து எக்ஸாம்ஷன் லெவல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ நீங்கள் எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த ஆர்டரை வந்து நான் சொல்லிட்டேன். பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து கேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் படிக்கிற ஆர்டர் இந்த ஆர்டர் தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா கம்பெனிஸில் 40% இருக்குது. அதனால தான் இந்த ஆர்டரை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சில பேர் லாஸ்ட் மினிட்ல வந்து இன்சால்வன்சி, பேங்க்ரப்சி புரியாததை போய் கடைசி நேரத்தில் போய் பார்த்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிப்பாங்க. நான் தான் சொல்லிட்டேன், நான் எம்சிக்கு மட்டும் பார்த்துட்டு அட்லீஸ்ட் அதை விட்டால் கூட மிச்சத்தை நீங்கள் நல்லா பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, மிச்சத்தை நீங்கள் நல்லா பார்த்தா கூட பேலன்ஸ் நல்லா ஸ்கோர் கிடைச்சிடும்ல. ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ரிலாக்ஸாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பக்காவாக புரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக மார்க் எடுக்க முடியும். ப்ரெசன்டேஷன் தான் இங்கே மெயின். எம்சிக்கில் இப்போ டேரெக்டாக மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து லாவை பொறுத்த மட்டும் ப்ரெசன்டேஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா அஸ் பர் ஆக்ட் வைஸ் சொல்லும்போது மார்க் நல்லாவே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது ஒரு எக்ஸாம்ஷன் பேப்பர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் 70 மார்க் எடுத்துட்டிங்கன்னா போதும். மிச்ச சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாகவே சொல்கிறேன், இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் 70 மார்க் எடுத்தீங்கன்னா மிச்சம் நீங்கள் அதில் அந்த இது இருக்குல்ல எஸ்எஃப்எம், எஸ்சிஎம், டேக்ஸ் எல்லாம் ஒரு 40 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்துட்டால் கூட நீங்கள் செம்மையாக வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ அந்த லாஸ்ட் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். நல்ல ஒரு ஸ்கோர் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இது. அதனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லா நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள். எக்ஸாம் பிஃபோர் டே வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சு பாருங்கள். இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணணும், இதுக்கு என்ன ரூல், அதுக்கு என்ன ரூல், இதை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கதையாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் போட்டு மக்கப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்தந்த சாப்டர்ஸ்க்கு அப்புறம் இந்தந்த சாப்டர்ஸுங்கிற மாதிரி படிக்கும்போது நமக்கு ஸ்கோர் நல்லா கிடைக்கும். எம்சிக்யூவை பொறுத்த மட்டும் புக் பேக் எம்சிக்யூவும் இருக்கும். தியரியை பொறுத்த மட்டும் ஃபுல்லாமே புக்கில் தான் இருக்கும். ரொம்ப வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் போகாது. ஸோ அதனால் யூ டோன்ட் வரி, ரிப்பீட்டட் மாதிரி தான் வந்து எல்லாமே இருக்கும். பட் நம்ம அதை புரிஞ்சு வந்து நம்ம பண்ணுறது தான். அதனால் இப்போவே புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே பேப்பர் பேட்டர்ன் போய் பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு அந்த 2 கொஸ்டின் பேப்பர் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ரிவிஷன் எல்லாத்தையும் பக்காவாக புக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த 2 கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன இருக்குங்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 2024, ஜூன் 2024 இந்த 2 கொஸ்டின் பேப்பர். ஓகே, தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.